ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு மிச்சம் வைக்கிற ஒரே ஒரு உருண்டை மாவில் மசால் வடை செய்ய போகிறோம். சூப்பரான சுவையில் இருக்கும். சப்பாத்தி செஞ்சுட்டு மிச்சமாகிற மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாற்றிடலாம். வாங்க. ஒரு உருண்டை மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துட்டோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளவுதான்ப்பா. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்ல பக்குவமாக மசால் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சத்தான இந்த வடையை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது 1-2 உருண்டை மீந்துடுது. அதையெல்லாம் நம்ம வேஸ்ட்டு தான் பண்ணுறோம். இது போல் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையெல்லாம் தட்டி தட்டி அதில் போட்டுருங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக பாதுகாப்பாக நின்றுட்டு ஒவ்வொரு வடையாக இதில் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டு அழகாக பொரித்து எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வெளியிருந்து வர நம்ம நண்பர்களுக்கு கூட, கெஸ்ட்டுக்கு கூட இதை செய்து நம்ம தரலாம். காஃபியோட டீயோடு வச்சு இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வடையை நம்ம அழகாக செய்துட்டோம். இதே போல் நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.